இன்றைய முக்கிய செய்திகள். புதிய அரசின் முடிவுகள் ஒருமித்த கருத்துடன் எடுக்கப்படும் என மோடி வாக்குறுதி. மாநில நலன்களை பாதுகாக்க நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். நீட் அநீதியை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சமூக பிணியை அழிப்பதற்கு அனைவரும் கரம் கோர்க்க ஸ்டாலின் அழைப்பு. மதிப்பெண் குளறுபடியால் மறு தேர்வு நடத்த தலைவர்கள் வலியுறுத்தல். தகுதியுள்ள மாணவர்களின் வாய்ப்பை நீட் பறிப்பதாக விமர்சனம். கனமழையால் தஞ்சை மாவட்டத்தில் 1000 ஏக்கர் நெல் பயிர் பாதிப்பு. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழை தொடரும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் புதிய அரசில் ஒருமித்த கருத்துடன் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் 16 இடங்களில் வென்ற தெலுங்கு தேசம் 12 எம்பிக்களை கொண்ட ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தயவுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளது. அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கேட்டு அந்த 2 கட்சிகளும் நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தில் மக்களவை குழு தலைவராக திரு மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் உரையாற்றிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஓர் இயற்கையான கூட்டணி என்றும் பரஸ்பர நம்பிக்கையில் அமைந்துள்ள இந்த உறவு மிகப்பெரிய சொத்து என்றும் கூறினார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிட மாட்டோம் என்று மக்களுக்கு உறுதியளிப்பதாகவும் எந்த ஒரு முடிவையும் ஒருமித்த கருத்துடனேயே எடுக்கப் போவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். विकास का नया अध्याय लिखेंगे, गुड गवर्नेंस का नया अध्याय लिखेंगे, जनता जनार्दन की भागीदारी का नया अध्याय लिखेंगे और सब मिलकर के विकसित भारत के सपने को साकार करके रहेंगे. அனைத்து மதங்களும் சமம் என்ற திரு மோடி அடுத்த 10 ஆண்டுகளில் நல்லாட்சி, வளர்ச்சி ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு புதிய அரசு செயல்படும் என்று உறுதியளித்தார். கூட்டத்தில் பேசிய திரு சந்திரபாபு நாயுடு, தேசிய நலனுடன் மாநிலங்களின் நலன்களையும் திரு மோடி பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் அதே வேளையில் பீகார் மாநிலத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நிதிஷ்குமார் கேட்டுக்கொண்டார். மக்களவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து பாஜக மூத்த தலைவர்கள் திரு எல் கே அத்வானி, திரு முரளி மனோகர் ஜோஷி, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரை சந்தித்து திரு மோடி வாழ்த்து பெற்றார். குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் திரு மோடி நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கு 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடிகளால் நாடு முழுவதும் சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் அது பற்றி தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் தேர்வு முடிவுகள் குறித்து வெளியாகும் செய்திகள் நீட் தேர்வே கூடாது என்ற நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவுகள் குறிப்பிட்ட மையங்களிலிருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளும் அதன் பள்ளி கல்வி முறையும் மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தையும் அது உணர்த்துவதாக கூறியுள்ள அவர், எனவே நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை என்பதை மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்வதாக கூறியுள்ளார். கூட்டாட்சியை சிறுமைப்படுத்துவதுடன் சமூக நீதிக்கு எதிரானதாகவும் தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பதாகவும் உள்ள நீட் எனும் சமூக பிணியை அழித்தொழிக்க அனைவரும் கரம் கோர்ப்போம் என்று அழைப்பு விடுத்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடிக்கு எதிராக பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்காக நடத்தப்படும் நீட் தகுதி தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாகின. அதில் மொத்த மதிப்பெண்ணான 720க்கு 720ஐ 67 மாணவர்கள் பெற்றனர். அவர்களில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த 8 பேர் முதலிடம் பெற்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. மேலும் நீட் வினாத்தாள் மோசடி நடந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 11 பேர் அடுத்தடுத்து வரிசையாக முதலிடம் பெற்றதும், 2ஆம் இடம் பிடித்த மாணவர்கள் மதிப்பெண் கணக்கீட்டு முறைப்படி 715 மதிப்பெண் பெறுவதற்கு பதில் 718, 719 மதிப்பெண்களை பெற்றதும் சந்தேகத்தை எழுப்பியது. இதனால் மோசடியாக வழங்கப்பட்ட மதிப்பெண்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் நீட் தேர்வு பாதுகாப்பானதாகவும் பாரபட்சமற்றதாகவும் நடத்தப்படுவதாக அதனை நடத்தும் தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. நீட் தேர்வில் நடைபெறும் குளறுபடிகள் குறித்த லட்சக்கணக்கான மாணவர்களின் குமுறலை
மத்திய பாஜக அரசு ஏன் அலட்சியம் செய்கிறது என்று வினவியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, அரசின் பதிலை மாணவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் மதிப்பெண் குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண் சர்ச்சை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், வட மாநிலங்களில் நீட் தேர்வு மையங்களை ஒதுக்குவது முதல் வினாத்தாள் வழங்குவது வரை பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக வெளியாகும் புகார்களை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான நாளென்றே நீட் தேர்வின் முடிவுகளும் வெளியானது ஏன் என்று மக்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் கூறியுள்ள அவர், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இப்பிரச்சினை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், நீட் மதிப்பெண் குளறுபடிகள் பல மாணவர்களின் வாய்ப்புகளை பறித்திருப்பதாகவும், இந்த அநீதியை களைய நடப்பாண்டுக்கான நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இப்பிரச்சினை தொடர்பான பொதுநல மனு மீது இன்று விசாரணை நடத்திய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மதிப்பெண் குளறுபடி குறித்து 2 வாரங்களுக்குள் விளக்கமளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சென்னையில் பல விமானங்கள் தரை இறங்குவதிலும் புறப்பட்டு செல்வதிலும் தாமதம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அருகே வாலஜாபாத்தில் கனமழை பெய்த நிலையில் தேவரியம்பாக்கம் என்ற இடத்தில் மின்னல் தாக்கி இளங்கோவன் என்ற விவசாயி உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டில் 2வது நாளாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியதால் சாலைகளில் மழை வெள்ளம் ஆறு போல் பெருக்கெடுத்தது. குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் பெய்த கனமழை காரணமாக கீரிப்பாறை, காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. குமரி கடலில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாலும் கடல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் காணப்படுவதாலும் கோவலம், கீழமணக்குடி, மேல்மணக்குடி உள்ளிட்ட கடலோர கிராமங்களை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதனிடையே தமிழகத்தின் பல பகுதிகளில் நாளை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 13ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வடக்கு அந்தமான் மற்றும் தமிழக தெற்கு கடலோர பகுதிகளில் வரும் 11ஆம் தேதி வரை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலிருந்து துணைவேந்தர் திரு ஜெகநாதன் பாதையிலேயே வெளியேறியதால் பரபரப்பு நிலவியது. அவரது பதவிக்காலம் இந்த மாத இறுதியுடன் நிறைவு பெறும் நிலையில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவினருக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் திரு ஜெகநாதனின் ஆதரவாளரான நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் திரு பிச்சுமணியும், சுயநிதி கல்லூரிகள் சார்பில் முன்னாள் துணைவேந்தர் திரு தங்கராஜும் போட்டியிட்டனர். ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 22 பேர் வாக்களித்த நிலையில் 16 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்ற திரு தங்கராஜ் தேர்வுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். துணைவேந்தர் திரு ஜெகநாதனின் ஆதரவாளர் தோல்வியுற்ற நிலையில் நடைபெற்ற ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான முன்னாள் பதிவாளர் திரு தங்கவேலு மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அவருக்கு ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்கக்கூடாது என்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த திரு ஜெகநாதன் தீர்மானத்தின் மீது எந்த விவாதமும் நடத்தாமல் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறினார். பல்கலைக்கழகத்தின் அதிகாரமிக்க குழுவான ஆட்சி மன்ற குழு கூட்டத்தை அவமதிக்கும் வகையில் துணைவேந்தர் வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெல் பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆழ்குழாய் பாசனத்தை நம்பி இம்மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பில் கோடைக்கால முன்பட்ட குறுவை நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக பெய்து வரும் கனமழையால் அம்மாப்பேட்டை, பூண்டி, சாலியமங்கலம், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்கதிர்கள் சேதமடைந்து சாய்ந்து கிடக்கின்றன. அறுவடைக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் நெல்மணிகள் உதிர்ந்தும் முளைத்தும் வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 35 ரூபா செலவாகும்ண்ணா. இப்போ அறுக்குன்னு இன்னும் வந்து ஒரு வாரத்துலேயே அறுக்கலாம். அது இப்போ வந்து ஒரு 15 நாளாக மழை பெஞ்சு எல்லாம் வந்து முளைச்சிட்டு அப்படியே அது வண்டியை விட்டாலும் நெல் எடுக்கவே முடியாது. விரட்டிக்கிட்டு இது எதுக்குமே நம்ம வந்து கையாட முடியாத நிலைமையில இருக்கு. கோடையில் பெய்த கனமழையால் தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமன்றி பிற டெல்டா மாவட்டங்களிலும் நெல் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சிவகாசி அருகே கடன் தொல்லையால் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் கடனை வசூலிக்க வரவேண்டாம் என கிராம பஞ்சாயத்து சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கடன் தொல்லையால் கடந்த மாதம் மட்டும் 8 பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில்
கந்து வட்டி வசூலித்ததாகவும் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற விபத்துகளை அடுத்து விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் தொடர் மழை காரணமாக ஆலைகள் இயங்காததால் பட்டாசு தயாரிப்பு முடங்கியுள்ளது. இதனால் வருமானம் தடைபட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாமல் தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் வேலையின்றி முடங்கியிருப்பதால் கடன் கொடுத்தவர்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை கடனை வசூலிக்க வரவேண்டாம் என மீனம்பட்டி கிராம பஞ்சாயத்து சார்பில் கிராமத்தின் நுழைவு வாயிலில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இப்போ 2 மாத காலமாக வேலை இல்லை. இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதனால சந்தா வட்டி, வார வட்டி, குழு எடுத்து மக்கள் எந்த கடனையும் கட்ட முடியல. இவங்க கடனை கட்டுங்க அப்படின்னு மாறி மாறி எங்களை பிரஷர் கொடுத்ததுனால இந்த கடன் கொடுத்தவங்க 5/7/2024 முடிக்க கடன் காக்காமல் இருந்தால், எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். கட்டுப்பாடுகள் காரணமாக மூடப்பட்டுள்ள பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டுக்கான பண்டிகை சீசன் பட்டாசு தயாரிப்பு தொடங்க உள்ள நிலையில் ஆலைகளை திறக்க அரசு உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் ரிசர்வ் வங்கி மாற்றம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரெப்போ வட்டி விகிதம் உயரும் போது வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கும். பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்திக்கு பெங்களூரு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியாளர்கள் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து 40% கமிஷன் பெற்றதாக 2023ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நாளிதழில் காங்கிரஸ் விளம்பரம் வெளியிட்டது. இது தொடர்பான வழக்கில் இன்று பெங்களூரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரான திரு ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. பாதுகாப்புத்துறை வளாகங்களில் வைக்கப்படும் எச்சரிக்கை பலகையில் அத்துமீறுபவர்கள் கண்டதும் சுடப்படுவார்கள் என்ற வாசகத்தை தவிர்க்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கடற்படை தளத்திற்குள் நேபாள இளைஞர் ஒருவர் நுழைந்தது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சேகர்குமார் யாதவ் அத்துமீறுபவர்கள் கண்டதும் சுடப்படுவார்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்துவது சரியல்ல என்று குறிப்பிட்டு அதற்கு பதிலாக சற்று மென்மையான வாசகங்களை பயன்படுத்த உத்தரவிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்கும் என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறிவித்துள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்காக தொடங்கும் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது, எந்தெந்த நாளில் எந்தெந்த மானிய கோரிக்கை மீது விவாதம் நடத்துவது என்பது குறித்து 1 வாரம் முன்னதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் பெண் கடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரஜ்வலின் தாயார் திருமதி பவானி ரேவண்ணாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கடத்தப்பட்டதாக மைசூரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் திருமதி பவானியை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவினர் வாரண்ட் பெற்றனர். இந்நிலையில் அவருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் லெமன் சிட்டி எனப்படும் புளியங்குடி சந்தையில் எலுமிச்சை பழங்கள் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. புளியங்குடி சுற்றுவட்டாரத்தில் வாசுதேவநல்லூர், சிவகிரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் எலுமிச்சை விளைவிக்கப்படுகிறது. தட்ப வெப்பநிலை மாற்றங்கள், பூச்சி தாக்குதல் உள்ளிட்டவையால் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய் அளவில் விற்கப்பட்ட எலுமிச்சை விலை தற்போது 120 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விவசாய நிலத்தில் நுழையும் யானைகளை வெளியேற்ற கோரி பழனியில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். பழனி அருகே ஆயக்குடியில் மா, தென்னை, கொய்யா மரங்களை யானை, காட்டுப்பன்றி, காட்டெருமை உள்ளிட்டவை சேதப்படுத்துவதுடன் விவசாயிகளை விலங்குகள் தாக்கும் சம்பவங்களும் நடப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக வனத்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நேற்றிரவு பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை தார்பாய் கொண்டு மூடி வைத்துள்ளனர். மழை காரணமாக உப்பள தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். வரை மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் இந்த 25 நாளையில் 5 டன்னு தான் வர்றாங்க. 50 டன்னு வர வேண்டிய இடத்துல வெறும் 5 டன்னு தான் வர்றாங்க. தூத்துக்குடியில் கனமழை பெஞ்சதுனால இங்கே உள்ள உப்பெல்லாம் 100 டன்னுக்கு மேலே தூத்துக்குடி ஏற்றுமதி ஆகிருக்கு. டன்னு 2000, 2500 போயிட்டுருக்கு. வேலையில் உப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. உப்பு வேலை இல்லாமல் தொழிலாளர்கள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1618 புள்ளிகள் உயர்ந்து 76,693 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 468 புள்ளிகள் உயர்ந்து 23,290 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து சவரன் 54,720 ரூபாயாகவும் கிராம் 6,840 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 100 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் புதிய அரசில் ஒருமித்த கருத்துடன் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மதிப்பெண் குளறுபடிக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.